ஒரு சிறிய கிராமத்தில் ராஹீம் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன். ஆனால் சில சமயம் அவன் கோபத்தில் சீக்கிரம் This பேசிவிடுவான். can't keep ஒரு happening. நாள் We need to do ராஹீமின் something தாத்தா about அவனை it அருகில் now. அழைத்து, மகனே, கோபம் நம்மால் சாதாரணமான ராஹீம், வார்த்தையையும் come காயப்படுத்தும் here, my கத்தியாக child. மாற்றிவிடும் என்று கூறினார். ராஹீம் ஆச்சரியமாக தாத்தாவை நோக்கி பார்த்தான். தாத்தா ஒரு மரத்தட்டையை கொடுத்து, நீ கோபப்படும்போது இந்த மரத்தில் ஒரு ஆணி அடித்து வா என்றார். சில நாட்களில் ராஹீம் பல ஆணிகளை அந்த மரத்தில் அடித்திருந்தான். ஒரு நாள் தாத்தா மீண்டும் வந்து, இப்போது தினமும் நீ அமைதியாக நடந்துகொள், கோபம் வராத நாள் Every ஒவ்வொன்றிலும் day ஒரு you ஆணியை stay எடுத்து விடு calm, என்றார். remove one காலம் nail. நிதானமாக சென்று கொண்டிருந்தது. ராஹீம் தினமும் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றான். சில வாரங்களில் எல்லா ஆணிகளும் மரத்திலிருந்து எடுக்கப்பட்டன. அவன் பெருமையாக அந்த மரத்தட்டையை தாத்தாவிடம் காட்டினான். தாத்தா மெதுவாக புன்னகைத்து, பாரு மகனே, ஆணிகள் இல்லை என்றாலும் இந்த மரத்தில் குண்டுகள் பிழிந்து விட்டன. அதுபோல நம்மால் கோபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் ஆழமான காயத்தை விட்டுச் செல்லும் என்றார். ராஹீம் இதன் உண்மையை ஆழமாக உணர்ந்தான். அந்த நாளிலிருந்து அவன் நிதானமாகவும் இனிய வார்த்தைகளோடும் நடந்து கொள்வதை தனது வாழ்க்கை